டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூன் 19ஆம் தேதி. எஸ்டர்டே ஈவினிங் வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். NSE IPOவோட அன்அஃபிஷியல் அதாவது கிரே மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2055 per ஷேர்னு போயிட்டு இருக்கு. பட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஷேரும் பிஃபோர் ஐபிஓக்கு முன்னாடி 1515 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஐபிஓ ப்ரைஸ் 700 to 740 அந்த ரேஞ்சில் தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணலான் இருந்தாங்க. அதேமாரி NSDLோட அன்லிஸ்டட் மார்க்கெட் ப்ரைஸும் 1275. பட் ஐபிஓ ப்ரைஸ் ரேஞ்ச் 700 to 800. ஸோ அதனால எல்லா எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா NSEயோட ஐபிஓ ப்ரைஸும் 2055 per ஷேருக்கும் கீழே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. RBI பார்ட் டைம் சேர்மனா HDFC பேங்க்குக்கு கிகி மிஸ்ட்ரின்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட பீரியட் திரும்ப 3 மாதம் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. செப்டம்பர் 18, 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. இன்னும் HDFC பேங்க்குக்கு பெர்மனன்ட் சேர்மன் கிடைக்கிற வரைக்கும் இவங்க தான் இருக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஜூலை 15லேருந்து 99% ஆஃப் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் யூகேல சேல் பண்ற இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கு வித்தவுட் இம்போர்ட் டேக்ஸ் இருக்க போறதா சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி டெக்ஸ்டைல்ஸ், லெதர், ஜுவல்லரி, இன்ஜினியரிங் குட்ஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் எல்லாமே இதுல அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஜூலை 1ஆம் தேதி யூகேல நியூ ஸ்டீல் சேஃப்கார்ட் மெஷர்ஸ் வரப்போகுது. பட் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 85% ஆஃப் இந்தியன் ஸ்டீல் எக்ஸ்போர்ட்க்கு எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக யூகே கார்ஸ், மெடிக்கல் டிவைசஸ் எல்லாமே டாரிஃப் ரெடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இந்தியால. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் ஹெவியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 36,500 crore இவிஸ் அண்ட் டெக்னாலஜி இன் ஃபியூச்சர் கார் மேல ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. 76,000 crore அடிஷ்னலா பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்லாம் இன்னும் ப்ராக்ரஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெயினா ஷார்ட் டேர்ம்ல கரண்ட் ப்ராஃபிட்ஸை பார்க்காம லாங் டேர்ம் க்ரோத்தை பார்க்க போறதா சொல்லியிருக்காங்க டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். பஜாஜ் ஆட்டோ ஜூன் 24 ரெக்கார்ட் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பைபேக்கு. டோட்டல் பைபேக் சைஸ் 5,633 crore சொல்லியிருக்காங்க. இந்த பைபேக் பிளானுக்கு ஆல்ரெடி May 6 அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. HDFC AMCல சைபர் அட்டாக் நடந்திருக்கு. 600 GB டேட்டா லீக் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஃபார்சனிக் ஆடிட் நெக்ஸ்ட் வீக் தான் நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இன்வெஸ்டரோட மணி, மியூச்சுவல் ஃபண்ட், பேங்க் டீடைல்ஸ், பேன் இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேஃபா தான் இருக்கு. பட் ஃபுல்லா நாங்க டீடைல்டா ஆடிட் ரிப்போர்ட் பார்த்துட்டு தான் நாங்க தெளிவா சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க HDFC AMC. விப்ரோ அடிஷ்னலா 20% ஸ்டேக் இன் ஆக்னி குளோபல் IT சர்வீசஸ்ல வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா ஆல்ரெடி அவங்களுக்கு இதுல 60% ஸ்டேக் இருந்தது. இப்போ 80% இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த டிரான்சாக்ஷன் ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள முடிவடையும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்னி என்ன ப்ரொவைட் பண்றாங்கன்னா IT சர்வீசஸ், கன்சல்டிங் சர்வீசஸ், AI பேஸ்டு சொல்யூஷன் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது ஆக்னியோட ரெவன்யூ க்ரோத் ஃபினான்ஷியல் இயர் 24ல $18.9 million இருந்தது. ஃபினான்ஷியல் இயர் 25ல $24.2 million இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 26ல $27.5 million இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க விப்ரோ. HCL டெக்னாலஜி ஒரு நியூ AI சென்டர் இன் சென்னையில ஓபன் பண்ணியிருக்காங்க. AI டெஸ்டிங் லேப். இதுல AI டூல்ஸை டெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ரியல் பிஸ்னஸ்ல எப்படி AI டூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதுக்கு முன்னாடி இங்க டெஸ்டிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்டிங் மூலமா எந்த AI டூல்ஸை யூஸ் பண்றது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணா டைம், மணி எல்லாம் சேவ் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்றது தான் இந்த AI டெஸ்டிங் லேப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் டைம்ல பண்றதுக்கு முன்னாடி இங்க டெஸ்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க HCL டெக்னாலஜி. பாரத் ஃபோர்ஜோட சப்சிடரியான KSSL அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்போட வராங்க US பேஸ்ட் AM ஜெனரலோட. ஸோ என்ன பார்ட்னர்ஷிப், எவ்வளோ பீரியட், எந்த டீல் வேல்யூ எதுவுமே அவங்க சொல்லலை. பட் அக்ரிமெண்ட் மட்டும் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபியூச்சர் டிஃபென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டெக்னாலஜி கொலாபரேஷனுக்காக. செபி ஜூன் 19ஆம் தேதி இன்னைக்கு மீட்டிங் நடக்க போகுது. ஏர்லியரா கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பைபேக் பண்றதுக்கு 6 months டைம் பீரியட் ஆகும். இப்போ செபி இன்னைக்கு நடக்கிற மீட்டிங்ல அது 66 ஒர்க்கிங் டேஸா மச் ஃபாஸ்டரா இன்க்ரீஸ் பண்ணலாம், கம்மி பண்ணலாம்னு முடிவெடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிரும் 66 டேஸா இல்ல 6 months பீரியடா ஃபார் பைபேக்குன்றது. டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போர்டு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஃபண்ட் ரைசிங் ஆன அப்ரூவல் 2000 crore
அதுவும் QIP மூலமா சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மூலமா தான் ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரைஸ் பண்ற மணியை ஒர்க்கிங் கேபிட்டல், கார்பரேட் பர்பஸ், கெப்பாசிட்டி growth அண்ட் பிசினஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்ல இன்ஃபோசிஸ் ஏடிஆர், விப்ரோ ஏடிஆர் எல்லாமே பயங்கரமா ஃபால் ஆயிருந்தது. 5% 6% ஃபால் ஆயிருந்தது. ஏன்னா அசென்ச்சரோட ஃபியூச்சர் growth அவுட்லுக் கம்மி பண்ணியிருக்காங்க. அசென்ச்சரும் 14% வரைக்கும் ஃபால் ஆயிருந்தது. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ரெவன்யூ growth 3 to 5% இருக்கும்னு சொல்லி ஏர்லியரா எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்திருந்தாங்க. இப்போ அதை கம்மி பண்ணியிருக்காங்க 3 to 4%. நியூ கிளைண்ட் புக்கிங்ஸும் கம்மியா இருக்கு. $19.7 பில்லியன் இருந்து $19.3 பில்லியன் கம்மியா இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா ஐடி கம்பெனிஸ்ல இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாமே இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆக போகுதுன்னு பார்க்கணும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஜூன் 19 இன்னைக்கு நடக்க போகுது. நியூ எனர்ஜி பிஸ்னஸ் அப்டேட் கொடுக்க போறாங்க. ஸோ ஆல்ரெடி சோலார் எனர்ஜி, பேட்டரிஸ், கிரீன் ஹைட்ரஜன், கிளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் ஹெவியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் அப்டேட் கொடுக்க போறாங்க. ஜியோ பிளாட்ஃபார்ம் IPO லிஸ்டிங் அப்டேட் கொடுக்க போறாங்க அண்ட் கேபிட்டல் அலோகேஷன் பிளான்ஸ். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் இன்னைக்கு வெளிவர போது என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ எஸ்டர்டே சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் இதுதான். இதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.